தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜக ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. வணக்கம். நேற்றைய தினம் 3/8/2026 தஞ்சாவூர் பனகல் இடத்தில் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சம்பந்தமாக பேசாமல் தமிழக மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய நல்லாட்சி தரக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் பற்றி தவறாக விமர்சனம் செய்து வருகிறார். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னென்ன பணிகள் செய்தார்களோ தற்போது இருக்கின்ற முதலமைச்சர் அந்த பணி முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறதா என்பது ஆய்வு செய்வது அனைவருடைய கடமையாகும். ஏன் ஆய்வு செய்யக்கூடாது என்பது எந்த ஒரு சட்டத்திலும் இல்லை. நீங்கள் சரியாக பாலம் அமைத்திருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் சரியாக ரோடு போட்டிருக்கிறீர்களா, அது எவ்வளவு கொள்ளையடித்தீர்கள் என்று எங்களுடைய தலைவர் அந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டு அதை ஆய்வு செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதை விமர்சனம் செய்திருக்கின்றார். அவருக்கு வேறொரு கவலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொண்டர்கள் சொல்கிறார்கள், திரிசா திரிசா என்று சத்தம் போடுகிறார்கள். தொண்டர்கள் தலைவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் தொண்டர்கள் நினைப்பார்கள். உங்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம், ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவது. தமிழகத்தினுடைய பெண்களை நீங்கள் கேவலப்படுத்தினால் நீங்கள் அழிவை தான் நோக்கி செல்வீர்கள். திரிசா என்பது ஒரு சிறந்த நடிகர் ஆவார்கள். அவர்களை நீங்கள் கொச்சையாக விமர்சனம் செய்யாதீர்கள். திரிசா என்று சத்தம் போடும் பொழுது அப்பொழுது உதயநிதி சொல்கிறார், நான் காவேரி நீரை பேசுகிறேன், காவேரி தண்ணீரை பேசுகிறேன் என்று ஒரு தவறான வார்த்தைகள் சுட்டி காட்டி பேசுகிறார். நான் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன், அன்றைய காலத்தில் உங்களுடைய தாத்தா கருணாநிதி இருக்கும் பொழுது கர்நாடகாவுக்கும் நமக்கும் தண்ணீர் பிரச்சனை ஏற்படும் பொழுது அப்பொழுது கலாநிதி மாறனுக்கு திருமணம் நடைபெற்றது. கலாநிதி மாறன் மனைவி பெயர் வேற பெயர், ஆனால் அவர் பத்திரிகையில் அடித்த பெயர் காவேரி என்று. அப்பொழுது மேடையில் பேசுகிறார் கருணாநிதி, நமக்கு தண்ணீர் கேட்டும் காவேரியை அனுப்பிவிட்டார் என்று. ஆனால் அப்பொழுது உள்ள பேச்சாளர் சொல்கிறார், காவேரி, இந்த காவேரியை நம்ம நீர் பாசலாமா என்று கோடிட்டு காமித்திருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரியும் எந்த நீர் என்று. தயவு செய்து தவறுதாக நீங்கள் விமர்சனம் செய்வது கண்டனத்துக்குரியது. இன்றைய தினம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த அவர்களுடைய ஆணைக்கிணங்க தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் சி மதன் அவருடைய தலைமையில் இன்று பட்டுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு கண்டன பதிவை இந்த ஊடகம் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நிரந்தரம் இனிமேல் நம்முடைய தமிழக வெற்றி கழகம்தான் ஆட்சி அமைக்கும். இந்த கர்நாடகாவில் தண்ணீர் பெற்றுத்தரக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவரை தவிர எந்த முதலமைச்சருக்கும் தகுதியும் கிடையாது, தராதரம் கிடையாது என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த கண்டன பதிவை சொல்லி விடைபெறுகிறேன். என்றும் கழக பணியில் புலவெஞ்சி சிபி ராஜபிரபு, தமிழக வெற்றி கழகம், மதுக்கூர் ஒன்றியம், தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம்.